ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம சீரியலுக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம விஜயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஏன் எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களேண்ணா, எதுக்காகனா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிஷா கொடுத்த அந்த ஒரு வார கெடு முடிஞ்சிருச்சுங்க. நிஷா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ விஜய் இன்னும் கல்யாணம் பண்ணல. இப்போ விஜய்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதா கூட. இப்படியோட சுச்சுவேஷனில் எப்படிங்க நம்ம விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? அது நான் கிளியராக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம விஜய்க்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சுங்க. என்கேஜ்மெண்ட்டே இன்றைக்கி தான் ஆகுதுன்னா, அப்போ இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எவிடன்ஸாக நம்ம நிஷா கிரியேட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நேராக போய்ட்டு ஆல்ரெடி கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து ரீஓப்பன் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு வாரண்ட்லாம் வந்துருச்சுங்க. நேராக எடுத்துகிட்டு விஜய் கிட்ட வந்துட்டு, இப்போ நீங்கள் வெண்பாவை எங்கள் கூட அனுப்புங்க, எங்கள் கஸ்டடியில் நாங்கள் எடுக்கிறோம், அப்படி நீங்கள் அனுப்புறதுக்கு தடையாக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்பெக்டர் கருப்பாக சொல்கிறாங்க. அந்த கருப்பநாதன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ வெண்பா குட்டி அனுப்பலைன்னா கன்ஃபார்ம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை தடுத்தீங்களாண்ணா, இப்போ நான் கூப்பிட்டு போகிறேன், எங்கள் கடமையை செய்ய விடுங்க நம்ம போலீஸ்கார் கருப்பநாதன் சொல்ல. இதை கேட்ட விஜய், நோ 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 முடியாது, ஏன் ஃபோன்லேயே நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். இங்கே பாருங்கள், என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு ஆயிடுச்சு, இவங்கள தான் வெண்பாவோட வருங்கால மதர், கடந்த கால மதர் போயிட்டாங்க, இது வருங்கால மதர், ஸோ இவங்க தான், அதனால் முடியாதுன்னு சொல்ல உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் கையில் இந்த அந்த வாரண்ட் எடுத்து காட்டுறாங்க. நாங்கள் சட்டப்படி தான் நடக்கிறோம், எங்களை யாராவது தடுத்தா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோர்ட்டே வாரண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் என்னை தடுத்தா நான் உங்களே அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மிஸ்டர் விஜய், இது நல்லா இருக்காது. நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவர், அதனால தான் நான் சொல்கிறேன், எங்களை எங்கள் கடமை செய்ய விடுங்க நம்ம போலீஸ்கார் கேட்க. இதை கேட்ட நம்ம விஜய் என்ன பண்ணுறது, அனுப்புறதா வேணாமான்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி பித்து முடிச்சு முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக விஜய் ஒத்துக்கிறாருங்க அனுப்புறதுக்கு. ஆனால் நம்ம ரஞ்சிதை நடுவில் எகுறாங்க. ஏய் ஓத்தா நான் தான்டா இருக்கேன்டா, என்ன மயிர் நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸில் வச்சுக்கின்னு வந்து, இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் நல்லா இல்லை இன்ஸ்பெக்டர், நான் யார் தெரியுமான்னு கேட்க, நீயா இவருக்கு பொண்டாட்டியாக போகிறதானே, அப்புறம் என்ன மூட்டு வரமா நில்லு அப்படின்னு சொல்ல ரஞ்சிதா நோஸ் கட் ஆகி வரமா நின்றுறாங்க. இப்படிலாம் நம்ம இன்ஸ்பெக்டர் பேச மாட்டாங்க, டீசெண்டாக தான் பேசினார். சரி, நமக்கு டீசெண்டாக லைட்டாக சொதப்பிச்சு, அதனால தான் அப்படி போயிடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அரவிந்த் அவங்க கான்செப்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. என்னடா வாழ்க்கை இது, முன்னாடி போனால் குலைக்குது, பின்னாடி போனால் கடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கானில் போயிட்டுருக்குங்க. இப்படி தாங்க புலிவாலை பிடிச்ச கதையாக ரெண்டு பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. திரும்ப விஜய், மல்லி, வெண்பா, அரவிந்த் இப்படி ரொட்டேஷனே இருக்குது. நிச்சயதார்த்தம், குழந்தை, கல்யாணம், நிச்சயதார்த்தம், குழந்தை, கல்யாணம், நிச்சயதார்த்தம், குழந்தை, கல்யாணம், நிச்சயதார்த்தம், கல்யாணம். அப்படியே கேட்கும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகி ஒரு இரிட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க எனக்கு ஆகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி தாங்க இரிட்டேஷன் ஆச்சு. என்னடா ஒரே நிச்சயதார்த்தம் போட்டு வெறுப்பத்துறாங்களுக்கு காண்டாக இருந்துச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் விறுவிறுப்பாக சூப்பராக போச்சு. மறுபடியும் இப்போ லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஒருவேளை நல்லா கொண்டு வந்திருந்தால் நம்ம டைரக்டர் அவரை பாராட்டலாம், கொண்டு வரல அப்படின்ற பட்சத்தில் பார்த்துக்கலாங்க. சரி, ஓகே, நம்ம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.